நாமம் சொல்ல சொல்ல என் ஜீவன் வாழுதையா. கிருபை தாங்க தாங்க என் வாழ்வு செழிக்குதையா. என்னை தாங்கும் கிருபை, என்னை நடத்தும் கிருபை, என்னை சுமந்து காக்கும் கிருபை. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவருடைய கடைசியா கமிஷன் நாமத்துல நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார். என் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை மறக்கவும் செய்கிறார். அப்ப பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அடுத்தது இந்த ஒரு நாள் வரும், பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலை தருவார். 3 காரியத்தை விடுதலை தரார். அதான் ரட்சிக்கிறார். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? காப்பாற்றுகிறார். பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ஏற்கனவே பாவத்துல இருந்திருப்பேன், அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரை காப்பாற்றுவோம். இனி அதை செய்யறதுக்கு அந்த மனசு வராதபடி கர்த்தர் காப்பாற்றுவோம். இரண்டாவது, பாவத்தின் தண்டனை, பாவத்தின் விளைவு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அந்த தண்டனையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். மூன்றாவது, இந்த இடத்துல பாவம் எப்போதும் என்ன செய்து நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கு. ஆனா இந்த பாவத்தின் பிரசனத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கிறார். இந்த காரியம் எதுக்காக இயேசு வந்தார் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? இதயத்துல விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவீர்கள். கலமே உன் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்